12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்புறம் வந்து நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இதை ஒத்துக்கு இதில் ஒரு 10 கொஷின் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 10 கொஷின்லேருந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த 10 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் 2 கொஷின் அட்டன் பண்ணலாம் 5 மார்க்கில். 1 கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். மிச்சம் இன்னொன்று மேக்ஸிமம் 3 அட்டன் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தால், கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னா 1 தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ மினிமம் மாட்ரேட்டாக வந்துச்சுன்னா 2 அட்டன் பண்ணலாம், 2 கொஸ்டின் 5 மார்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பாட்னிக்கும் சரி, சுவாலஜிக்கும் சரி, பயோ சுவாலஜிக்கும் சரி, பயோ பாட்னிக்கும் சரி. ஓகே, ஸோ பயாலஜிக்கும் சரி, பாட்னிக்கும் சரி, இதெல்லாம் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 11 கொஸ்டின் 10 கொஸ்டின் சொல்கிறேன். பயோ பாட்னியில் 5, பயோ சுவாலஜியில் 5. ஸோ இந்த 10 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா 1 அல்லது 2 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஸோ நாளைக்கு 1 கன்ஃபார்ம் அட்டன் பண்ணலாம். 2, 3 அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் பேப்பர் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டாக எந்த கொஸ்டின் அப்படின்னா பயோ சுவாலஜியில் உள்ளது பார்க்கலாம். ஸோ ஓவம், ஹியூமன் ஓவம், இது வந்து கன்ஃபார்மாக நாளைக்கு வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் பட்டன் வந்து தட்டிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோ டைப்பிங், இது வந்து வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். இது கூடவே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் படிச்சு வச்சுக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து சுவாலஜியில் 5 மார்க்கில் கேட்டிருந்தான். ஸோ அதே மாதிரி எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேக்சின்ஸ் அண்ட் டைப்ஸ், இது வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ லெசன் நம்பர் சொல்லட்டா. ஓவம் வந்து 2nd லெசனு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோ டைப்பிங் வந்து 4th லெசனு, கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 5th லெசனு, வேக்சின்ஸ் அண்ட் டைப்ஸ் 7th 6th 8th தெரில பார்த்தாங்க. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் க்ளோஸ் மீடியமாக அதே லெசன் தான், 7th 8th 2 ஏதோ ஒரு லெசனு. அடுத்து பயோ பாட்னி பார்க்கலாம். ஸோ பயோ பாட்னி பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பயோ பாட்னி பார்க்கலாம். ஸோ 5 கொஸ்டின் தான் சொல்கிறேன். அந்த 5 கொஸ்டின் ஒழுங்காக படிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இந்த 10 படித்தா தான் 1 அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோ பாட்னி பொறுத்தளவுக்கு இது வந்து லெசன் நம்பர் 7 8 9. ஸோ 8th லெசன் நினைக்கிறேன், 9th லெசன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து 9th லெசனு. அதான் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 4th லெசனா 5th லெசனான்னு தெரில பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோனோகார்பி லெசன் 1 இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ் லெசன் 2. ஸோ இதே இதில் மில்லட்ஸ் அண்ட் டைப்ஸு. ஸோ லெசன் 2ல் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் படிச்சிருக்காங்க, பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதே கொஸ்டின் உண்மையாக ஸ்கிப் பண்ணுறாதங்க. ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.